தமிழகத்தில் இப்போது கோடை காலம் தொடங்கிவிட்டது. ஆனால் இன்னைக்கு இருந்து ஒரு 2 நாளைக்கு அதுக்கு லீவ் விட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றம். இப்போது பெய்து வரக்கூடிய மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறது வங்கக்கடலுக்கு கீழே இந்திய பெருங்கடலை ஒட்டி இங்கே நிலவக்கூடிய ஒரு காற்று சுழற்சி. இந்த காற்று சுழற்சியிலிருந்து அடுத்தடுத்த நிலை தான் தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தீவிர புயல், அதிதீவிரன்றது. ஸோ முதல்நிலையாக உருவாகிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியால் நமக்கு மேற்கு நோக்கி வரக்கூடிய காற்றில் ஈரப்பதத்தோடு காற்று வருகிறது. அதனால இந்த பகுதிகளில் மழை பெய்கிறது. சரி, இது எங்கே நிலவுகிறது அப்படின்னா, இந்திய பெருங்கடலை ஒட்டி வங்கக்கடலிலிருந்து வந்து நிலவுகிறது. அதனால இது ரெண்டுக்கும் மையமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மழை பெய்யும். அதாவது தீவிரமான மழை எங்க, லேசான மழை எங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த ஜோனில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும், டெல்டாவுக்கு கீழே. அதே போல் தென் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கும். அதனால தான் 4 மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கனமழைக்கான, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் கீழான ஒரு மழை இருக்கும். 10லிருந்து 20 சென்டிமீட்டர் வரை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. மழையை பொறுத்த வரைக்கும் லேசான மழை, கனமழை, மிக கனமழை, அதிகனமழை. அதிகனமழை அப்படின்றது எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ 3rd ஸ்டேஜுக்கான மழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மண்டலத்தில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு. சரி, இன்று மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் எங்க அப்படின்னா, இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நாகையிலிருந்து, அதாவது முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, அதாவது டெல்டா மாவட்டங்கள், தஞ்சை, நாகப்பட்டினம், அதே போல் சீர்காழி, திட்டக்குடி, உள்ள வந்து பெரம்பலூர் வரை, அதே போல் நெய்வேலி, கடலூர், புதுச்சேரி வரை இந்த மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களில் கனமழை இருக்கும். ஸோ இங்கே மிக கனமழை, இங்கே கனமழை இருக்கும். அதே போல வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்னைக்கு காலையில் பார்த்தோம், திடீர்னு 2 முறை மழை பெய்தது சென்னையில். வட தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் எங்க இருந்து அப்படின்னா, தமிழகத்தில் இருந்தால் தொடங்குகிறது, ஆந்திராவிலாம் லேசாக தான். தமிழகத்தினுடைய சென்னை, காஞ்சிபுரம், புதுவை, அதே போல செங்கல்பட்டு, அதாவது டுவர்ட்ஸ் புதுவை வரை இன்று காலையில் மழை பெய்திருக்கிறது. இங்கே லேசான மழை, இங்கே கனமழை, இங்க மிக கனமழை அப்படின்னு தான் இன்றைய வானிலை இருக்கிறது. சரி, இப்போது எங்கு தீவிரமான மழை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போது நாம் பார்ப்பது ரேடாருடைய கண்கள். ரேடார்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமா வங்கக்கடல் இந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் சிதறி இருக்கு. நேற்று வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருந்தது வானம், இப்போது இந்த மாதிரி மாறி இருக்கு. அதனாலதான் காலையிலிருந்து ஒரு இதமான சூழல் நிலவிட்டு இருக்கு. மழையே பெய்யல் அப்படின்னாலும் இந்த மேகக்கூட்டங்கள் தமிழகத்திற்குள்ள வந்திருக்கிறதால காலையிலிருந்து ஒரு இதமான சூழல் நிலவிட்டு இருக்கு. சரி, இப்போ எங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னா, மழை தரக்கூடிய மேகங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, கரெக்டா இப்ப நம்ம பேசியிருக்க நேரத்தில் சேலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில், ஆத்தூர், சின்ன சேலம் போன்ற பகுதிகளில் மழை இருக்கிறது. இந்த மேகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க திருக்கோவிலூர் வழியா பயணப்பட்டிருக்கு. ஏன்னா இது மேற்கு நோக்கி இப்படியே போறதால இது பயணப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, டெல்டா மாவட்டத்தில் மற்ற பகுதிகளில் லேசான மழை இருந்தாலும் இப்போ கரண்டா தீவிர மழை எங்கெல்லாம் பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நெய்வேலி, லால்பேட்டை இந்த போன்ற இடங்களில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போதைய நிலவரத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மேகம் அப்படியே கொஞ்சம் நகர தொடங்கும். அதே போல திருச்சி மாவட்டத்தில் மைய பகுதியில் இப்போது சமயபுரம் பக்கத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மேக கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா, உள் மாவட்டங்களில் ஒரு இடத்துல மட்டும்தான், அதாவது தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் மேக கூட்டம் உருவாகி இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் உருவாவதற்கான சூழல்கள் உருவாகி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மேகம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேகம் இப்படியே வர்றப்போ இந்த ஜோன்ல, அதாவது குறிப்பிட்ட இந்த பகுதியில் மதுரைக்கு கீழே, அதே போல இந்த ராமநாதபுரம் இப்படி வரும், ராமநாதபுரம் போன்ற பகுதிகள் நெல்லையை குறிவைத்து வரும். இவ்வாறு வருகின்ற போது என்ன ஆகும்னா, இந்த பகுதிகளில் இன்று மாலைக்கு மேல ஒரு மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். இந்த வானிலை எப்படி இருக்கும் நாளைக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு மழை ஓகே அப்படின்னா, நாளைய தினம் எப்படி இருக்குன்னா, நாளைய தினம் அதாவது நேரம் ஆகவே சென்னையிலிருந்து இது கொஞ்சம் விலகிட்டு உள் மாவட்டங்களில் அந்த மழையினுடைய தாக்கம் இருக்கும். உள் மாவட்டங்கள் அப்படின்றப்போ நம்ம பார்க்குறப்போ திருவண்ணாமலை, வேலூர் இது போன்ற பகுதிகளில் அங்க மழை கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். சேலம் அப்படியே டுவர்ட்ஸ் எங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை வரை போகும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் லேசான மழை இருக்கும். உள் மாவட்டங்கள் வரை இந்த மழை நல்லாவே இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. இன்னைக்கு மாலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வறண்டு விடுகிறது. திரும்ப நாளைக்கும் இதே போன்ற ஒரு நிலை தான். நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை போன்ற இடங்களில் வானம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஆனால் மழை இருக்காது. டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும். நாளைக்கு மதியத்துக்கு மேலே அதுவும் விலகிரும். மதியத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா
மயிலாடுதுறை போன்ற இடங்கள்ல, புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை, காரைக்குடி, திருச்சி, திண்டுக்கல் எப்போ நாளைக்கு மதியம் இங்க மழை இருக்கும். இன்று இங்கே கடந்த இந்த வானிலை, இந்த மேகங்கள் நாளைய தினம் பாருங்க கேரளாவில் ஃபுல்லாக மழையை கொடுக்க போகிறது. ஸோ நாளைக்கு கேரளாவில் மழை இருக்கும். அதே போல சில மத்திய மாவட்டங்கள், தமிழகத்துடைய மத்திய மாவட்டங்கள் கேரளாவில் மழை இருக்கப்போ தமிழ்நாட்டுடைய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும், டெல்டாவிலையும் மழை இருக்கும். இந்த வடக்கு ஜோன்ல நாளைய தினம் மழையை எதிர்பார்ப்பது கடினம். ஸோ நாளைக்கு இரவெல்லாம் வானிலை அப்படியே மாறிடும். நாளை மறுநாளாக போனீங்கன்னா லேசாக அங்கங்கே வந்துட்டு போகுமே தவிர வானிலை கிளியர் ஆகும். ஸோ இன்றைய தினம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதே போல தூத்துக்குடி, தென்காசி. மற்ற டெல்டா மாவட்டங்களில் கனமழை இருக்கும். சென்னை போன்ற பகுதிகளில் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே மழை வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படிதான் வானிலை காணப்படுகிறது. நாளைக்கு வரைக்கும் இந்த இதமான சூழலை அனுபவிக்கலாம். அதன் அடுத்தடுத்த நாட்களில் திரும்பவும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.